அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G5G உடைய ரீட்டெயில் யூனிட் அன்பாக்சிங் வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 393 இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் அண்ட் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட் பே பண்ண போகிறதா தெரியுது. கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் யூரோஸ்க்கு மேலே, அதே அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் யூரோஸ்க்கு மேலே வந்து ஃபைன் அமௌண்ட் பே பண்ண போகிறாங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ப்ரைவசி கம்பெனி தான் வந்து இவங்க மேலே ஒரு பெரிய அலிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த அலிகேஷன் இப்போ ப்ரூவ் ஆனதுனால இந்த ஃபைன் அமௌண்ட் இவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அலிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் டேட்டா கலெக்ஷன் தான். அதாவது பிரான்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த யூசர்ஸ் உடைய வெப் இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல். ஆனால் கூகுள் அண்ட் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி யூசர்ஸ் உடைய குக்கீஸில் சேவ் ஆகிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி அட்வர்டைசருக்கு சேல் பண்ணது வந்து இவங்க ப்ரூவ் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட் இப்போ அவங்க பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கூகுளும் அமேசானும் வந்து நாங்கள் டேட்டா ப்ரைவசி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்கோம், இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு கிராஸ் ஆர்குமெண்ட் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் மேலே யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் லா ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபைல் பண்ணியிருக்க இந்த அலிகேஷனால் வந்து ஃபேஸ்புக் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஆப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது ரெண்டத்தையுமே வந்து வேற யாருக்காவது சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுற மாதிரி இருக்குது. இந்த ஆன்டி ட்ரஸ்ட் லா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் பண்ணக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபோலி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க வைக்கிறது தான் சட்டம். அதாவது ஃபேஸ்புக் வந்து அமேசான் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எல்லா இடங்கள்லையும், அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அவங்களுடைய எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டி அமேசானை க்ரோ பண்ணுவாங்க. அதே ஃப்ளிப்கார்ட் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் காட்டி வந்து ஃப்ளிப்கார்ட்டை க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை இன்ஸ்டாகிராமுக்கு கம்பீட் பண்ணுற வகையில் ஒரு இன்ஸ்டாகிராம் அதாவது ஃபோட்டோ ஷேரிங் ஆப் வந்தாலோ, இல்லைனா வாட்ஸ்அப்பை கம்பீட் பண்ணுற வகையில் ஒரு மெசேஜிங் அதாவது சேட் ஆப் வந்தாலோ வந்து இமீடியட்டாக அந்த கம்பெனிக்கிட்ட போய் பேசி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அதோட வந்து அதை யூஸ் பண்ணாமல் இவங்களுடைய ஆப் தான் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் மோனோபோலி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபேஸ்புக் வந்து இதை பண்ணதுனால வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் லா அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஃபேஸ்புக் இதுக்கு முன்னாடி வாங்கின ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதையும் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூலில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃபேஸ்புக் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. ஷாமியும் கூடிய விரைவில் ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரீசெண்டாக ஷாமியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள், அதாவது ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனே லான்ச் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து இவங்க ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அது பாப்புலராகவும் ஃபேஷனபிளாக இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடும் கூட. யூசர்ஸும் நிறைய இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போதே வந்து அதோட அப்கிரேடட் வெர்ஷனும் எல்லா பிராண்ட்ஸுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷாமியும் வந்து ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆசச் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஒரு டேப் சைஸ்க்கு மாறுற மாதிரி தான் பேட்டன்ட் இருக்குது. அதே சமயத்தில் ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த பேட்டன்ட்டை எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இவங்க கொடுக்குறாங்கன்னு. போக்கோ டே சேல் ஆஃபர் மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி டிசம்பர் 11லேருந்து டிசம்பர் 14 வரைக்கும். ஸோ நீங்கள் போக்கோவுடைய ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வாட்டியும் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய C3, போக்கோ M2, போக்கோ M2 Pro, போக்கோ X3, X2. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போக்கோ பிராண்டு கீழே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இந்த ஆஃபர் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இந்தியாவில் ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோரில் வந்து புதுசாக ட்ரேட் இன் ஆஃபர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஐஃபோன் 12 சீரீஸை நீங்கள் கம்மி விலையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ட்ரேட் இன் ஆஃபர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி தான். நீங்கள் ஐஃபோனுடைய 12 சீரீஸ் இல்லைனா ஆப்பிளுடைய
உடைய ஆன்லைன் ஸ்டோரில் ஐஃபோன் உடைய 11 சீரிஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் உடையது, ஒன் ப்ளஸ் உடையதெல்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஐஃபோன் உடைய 12 சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது பழைய ஸ்மார்ட் ஃபோன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஃபோன் 8 வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து 17,000 வரைக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 17,000 ரூபாய் அங்கே டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ்லேருந்து நீங்கள் ஐஃபோன் 5s வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,765 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை சாம்சங்குடைய அப்பர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது A51 A71 கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே ஒன் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் உடைய 7 and 6 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ட்ரேட்-இன் ஆஃபரில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக ஆப்பிள் உடைய ஆன்லைன் ஸ்டோரில் மட்டும்தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அதாவது ட்ரேட்-இன் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. Xiaomi உடைய Mi Watch Lite வந்து குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. எஸ், இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3,405 ருபீஸ்க்கு வந்து குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, 320x320 பிக்சல், 350 நிட்ஸ் பிரைட்னஸோட. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், பேட்டரி லைஃபும் பெஸ்ட்டாக இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு ஹார்ட் மேனேஜ்மெண்ட், அதோட 7 ஸ்போர்ட்ஸ் மோடோட இந்த வாட்ச் வந்து குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. ரெட்மி உடைய 9 சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi 9 பவர் இந்தியாவில் டிசம்பர் 17 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆன Redmi Note 9 உடைய 4G வெர்ஷன் தான். அதே ஸ்பெசிஃபிகேஷன் Snapdragon 662 தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஏன்னா Snapdragon 662 அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. Nokia உடைய Android 10 Go எடிஷன் ஃபோன் வந்து டிசம்பர் 15 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் தெரிய வரல. பட் இந்த ஃபோன் வந்து நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இது 2500 mAh லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தெரியுது. அதே ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GB வரைக்கும் இவங்க கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. இந்தியாவில் ஃபைனலாக மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான மீடியாடெக் டைமென்சிட்டி 800U தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 2 இல்லாமல் வந்து ஜான்வரி 2021 தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி உடைய X7 இருக்கட்டும், இல்லைனா ரெட்மி உடைய நோட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஜான்வரி 2021 தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரியல்மி உடைய நார்சோ சீரீஸில் அடுத்ததாக ரியல்மி நார்சோ 20 உடைய சக்ஸஸர் ரியல்மி நார்சோ 30 சீரீஸ் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரி 2021. அகைன் இந்த வாட்டியும் வந்து இவங்க சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வரும்போது நான் டெக் நியூஸில் ரிவீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ரியல்மி தரப்புலேருந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் RMX 3092 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு இதில் தெரிய வந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரியல்மி உடைய 7 சீரீஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி உடைய 8 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட என்ன ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொடுக்குறாங்கன்னு. OPPO உடைய பாப்புலரான Reno சீரீஸில் Reno 5 சீரீஸ் சைனாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ஃபர்ஸ்ட் லுக், அது மட்டும் இல்லை இதோட ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ரீட்டைல் ஷாப்ஸில் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இது சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன். OPPO Reno 5, அதுக்கப்புறம் 5 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ரெண்டுமே 5G. OPPO Reno 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765G, அதே 5 Pro வந்து உங்களுக்கு Mediatek Dimensity 1000+ லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Reno 5 Pro உடைய பேஸ் வேரியண்ட்டே 38,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஹையர் வேரியன்ட் 12 GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம். அதே OPPO Reno 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 8 GB 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 30,000 கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே 12 GB 256 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 33,781க்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ எப்போ மாதிரி OPPO உடைய Reno சீரிஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆகுது. சாம்சங் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்
இல்லை மற்ற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து இவங்க ஹை ஹெண்ட் தான் எப்போவுமே கொடுப்பாங்க. இப்போ சவுத் கொரியாவில் வந்து 110 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் டிவி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 110 இன்ச்சஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது, சேல்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 110 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தியேட்டர் ஸ்க்ரீன் அளவுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து வீடுகளில் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. பட் கண்டிப்பாக இது காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 110 இன்ச்சஸில் ஒரு பிக் டிவி சவுத் கொரியாவில் கொண்டு வர போகிறாங்க. OnePlus உடைய 9 சீரிஸ் 2021 லான்ச் ஆக போது. இந்த வாட்டி சீரீஸில் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து லைட்டர் வேரியண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் OnePlus 9, 9 Pro அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் 9 and 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு Snapdragon 888 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதே உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனாக Snapdragon 750Gல இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 to 22,000 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus உடைய 9 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 9 SE வந்து ரொம்பவே கம்மி விலையில இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம், இந்த ரூமர் உண்மையாக இருந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். சாம்சங் லான்ச் பண்ண போகிற புது மைக்ரோ எல்இடி டிவியோடைய சைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் உடைய பிக் டிவி எத்தனை இன்ச்சஸ்ன்னு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் லுக் அண்ட் ஸ்பீக் அப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஷரியா டிஜே. கங்க்ராச்சுலேஷன் ஷரியா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.